வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. யாருக்கெல்லாம் வாய்ஸ் கேட்குதோ எல்லாரும் மீட்டிங் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். குட் மார்னிங். ஐயா முருகன், ஸ்டார் டைரக்டர் லெவலில் இருக்கேன். ஓகே. ஓகே, 1 செகண்ட் இருங்க. ஓகே, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. 1 செகண்ட். ஓகே. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வெஸ்டீஜில் நிறைய சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப அமேசிங்காக இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்லாம் நான் காமிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 200 மேலே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் சப்ளிமெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஸ்பைலோனா 2 வாங்கி கொடுத்துருக்கேன். 2 வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 தாண்டது இல்லை. சூப்பராக நல்லா ரிசல்ட் இருக்கு. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் 2 சோப் யூஸ் பண்ணுறேன். ட்ரூமேன் பாத்திங் பார் சோப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீமி கிளீனிங் பார் சோப்பு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தெரியுது. வீடியோ வீடியோ ஷோ டென்டா ஆகுது. பிளாக்கா இருக்கு ஸ்கிரீன். என்ன ப்ரோ? வீடியோ தான் ஷோ ப்ரோ அது ஆகல. வெயில் பிளாக்கா அடிக்குது ப்ரோ. இப்பதான் ஷோ ஆகுது. இல்ல இப்பதான் ஷோ ஆகுது. ஓகே. அப்படியா? ஓகே ஆமா. ஓகே 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 ப்ரோ. இப்ப பேசுங்க. ஏன் போல் முருகன் ப்ரோ, நீங்க இன்னொரு போன்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களே, அதுல இருந்து பேசுங்க. ஓகே 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 ப்ரோ. ஆ. ஓகே, இப்போ வந்து தெரியும் ஸ்க்ரீன். ஓகே ஓகே.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரில் ஆயில் சப்ளிமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு. நம்ம ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த கிரில் ஆயில் சாப்பிடும்போது ஐஸ போட்டு சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே. நான் கிரில் ஆயில் மட்டும் எடுத்துட்டே இருக்கேன். அதே நல்ல ரிசல்ட் இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கால் எனக்கு பிரச்சனை இருக்கு. கால் வலி இருக்கு. கொஞ்சம் கீழ விழுந்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, குளுக்கோசமைன், ஆம்லா, கால்சியம் இந்த 3 சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா வந்து எடுத்துட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் மேலேயே நான் எடுத்துட்டு இருக்கேன். 3 சப்ளிமெண்ட். குளுக்கோசமைன், கால்சியம், அடுத்து ஆம்லா. இந்த 3 சப்ளிமெண்ட். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இங்கிலீஷ் மெடிசின் வந்து அதிகமா 1 வருஷம் எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் இங்கிலீஷ் மெடிசின் எடுத்தா, ரொம்ப சைடு எஃபெக்ட் வரும்ல. உதடெல்லாம் புண்ணாயிரும். அதனால இந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டென்டாஸ்டர் டூத் பேஸ்ட் வந்து இந்த நான் வெஸ்ஸில ஜாயின் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வெளியில எந்த ஒரு டூத் பேஸ்ட் வாங்குறதில்ல. நம்ம வெஸ்ஸில இருக்க பொருள மட்டும் தான் வாங்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி வெஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா, கால் அந்த பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்கும் மூட்டு வலி எங்க உடம்புல வலி இருக்கோ அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. அதே மாரி அசூர் பாடி டால்ட் அந்த பவுடர் நான் யூஸ் பண்றேன். அதுவும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே. இது வந்து நான் ஒரு சில பொருள் தான் காமிச்சிருக்கேன். நெறைய பொருள் வந்து வீட்ல இருக்கு. எல்லா பொருளும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம பொருள் வந்து பக்கத்து கடையில வாங்குறதுனால, நமக்கு ஏதாவது வந்து கிடைக்குமா? ஒரு பிஸ்கட் கூட ஒரு ரூ. 5 பிஸ்கட் கூட ஃப்ரீயா தரமாட்டாங்க. ஆனா நம்ம வெஸ்டீஜ்ல பொருள் வாங்குறதுனால நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வரும். டிஸ்கவுண்ட் வரும். ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது பிசினஸா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு மாசம் மாசம் சம்பளம் வருங்க. நம்ம பக்கத்து கடையில பொருள் வாங்குறதுனால மாசம் மாசம் சம்பளம் வருதா? கிடையாதுல்ல. நம்ம பிசினஸா பண்ணும்போது பொருள் வாங்கிட்டு, நம்ம மாசம் மாசம் நல்லா சம்பளம் வரும். நம்ம லைஃபே மாறும். அந்த மாரி நம்ம டீம்ல ஜாயின் பண்ணி, பல பேருக்கு லைஃப் மாறி இருக்கு. நம்மளும் வந்து இந்த பொருளெல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணி, நல்லா நம்ம வந்து இந்த பிசினஸா பண்ணும்போது, நம்ம லைஃப் கண்டிப்பா மாறும். ஓகே. அதனால எல்லாருமே சப்ளிமெண்ட்ல வாங்கிலாம் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா, பல வருஷமா யூஸ் பண்றேன். 1 மாசம், 2 மாசம் கிடையாது. பல வருஷமா யூஸ் பண்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாம நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்குல்ல. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. பணமும் கிடைச்சிருக்கு. நம்ம லைஃபும் மாறும். இந்த மாரி வாய்ப்பு வந்து எல்லாரும் சூப்பரா எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லீடர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. எல்லாரும் இந்த மீட்டிங் வந்து நல்லா கவனிங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூர்யாசி சார் நீங்க வந்து பேசுங்க. ஓகே ப்ரோ, வாய்ஸ் ஆடியபிளுங்களா? கேக்குது சிஸ்டர் பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். ஹை லேடிஸ், குட் மார்னிங். சூர்யா செல்வம், பிரான்ச் டைரக்டர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சைட்லேருந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் ஓனாக எடுத்த ரிசல்ட் தான். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வீடியோ ஷேர் ஆகுதுங்களா? தெரியுது சிஸ்டர் பேசுங்க. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் ஃபுட் பேட்ச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தண்ணியில் ஒர்க் பண்ணுறாங்க அதிகமாக. ஸோ வர்றாங்கன்னா, காலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கோர்த்துக்கும். ஸோ நம்ம வெளியில் வந்து என்ன தான் வந்து மாத்திரை எடுத்தாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, அது வந்து சரியாகவே ஆகாது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டீடாக்ஸ் ஃபுட் பேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். 2 டேஸ் தான் வந்து இந்த ஃபுட் பேட்ச் அப்படின்றது வந்து எடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து சரியாயிடுச்சு. காலில் இருக்க அந்த தண்ணி கோர்த்துட்டு இருந்த வீக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வுட் வினிகர், பேம்போ வினிகர், வெஜிடபிள் ஃபைபர், விட்டமின் சி. ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டுன்றது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கை காலில் பெயின் இருக்குது அப்படின்னா கூட வந்து இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தாராளமாக நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படுத்த படுக்கையாக இருப்பாங்க இல்லையா, ஸோ உடம்பு சரியில்லாமல், ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுட் பேட்ச் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி மந்த்லி இது 1 பேக் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இது யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் லீடர்ஸ் கிட்ட கேட்டுட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. இது வந்து இல்லாமல் வந்து என்னோட ஆர்டரே வந்து மந்த்லி இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு, என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். தொடவே முடியாது, ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தியாக, ஷைனிங்காக, அதுவும் இல்லாமல் பவுன்சியாக வந்துட்டு இது வந்து நம்ம ஹேருக்கு வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்காயோட எக்ஸ்ட்ராக்ட்டும்
பனானாவோட எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போது ரீசெண்டாக போன மந்த்து கூட இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்டிங் இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநோவில் இருக்குல்ல லிப் பாம், ஓகேங்களா. இப்போ பனிக்காலம் இல்லைங்களா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உதடு அப்படின்றது ரொம்ப வந்து தோல் உறிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுலேயே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2 3 ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது யூஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தியாக ஒரு பேபியோட லிப் எப்படி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது. நமக்கே வந்து ஆசையாக இருக்குது, தொட்டு தொட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு லிப்ஸ் எல்லாமே, அதெல்லாமே மாறி ரொம்ப பிங்கியாக வந்து கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெளிநூல் ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். இப்போ இருக்கிற பனி சீசனில் வந்து யாருமே வந்து நார்மலாகவே நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூஞ்சில் வந்து தோல் உரியும் இல்லைங்களா, ஒயிட்டாக வரும் இந்த பனி காலத்துலலாம். ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி கொடுக்குது, ஸ்மூத்தியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூமன் அஷூரில் இருக்க ஆக்டிவ் டியோ, ஓகேங்களா. இது வந்து மென்னுன்னு தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் இது வந்து நம்ம லேடிஸுமே யூஸ் பண்ணலாம். அண்டரம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஹார்டாக நமக்கு வியர்வை ஸ்மெல் எல்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஒரு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேர்வை ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்குது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட் ஃபீட்பேக். தேங்க்யூ பிரதர், விஷ் யூ வெல். ஓகே சார், தேங்க்யூ, சூப்பரா பேசுனீங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கௌதம் ப்ரோ, நீங்க பேசுங்க. ஓகே. பிரதர் வாய்ஸ் கேட்குதுங்களா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. ஓகே. வீடியோ தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. வீடியோ கிளியருங்களா? தெரியுது ப்ரோ. கிளியர் ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ கௌதம், செல்லோ டைரக்டர் வெஸ்டேஜ். இன்னைக்கு ப்ராடக்ட் ஃபீட்பேக் மீட்டிங்கில் இது ப்ராடக்ட்டை பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான். சரிங்களா? எப்போ பொருள் தேவைப்படுதோ அப்போ தான் வந்து வாங்கிட்டு இருப்போம். மாதத்துக்கு ஒரு டைமு அப்படின்றதுலாம் கணக்கு கிடையாது. இப்போ தேவைப்படுதா அப்போவே போயிட்டு சோப்பு வாங்குறது. இப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? எல்லாரும் மாதிரியும். சரிங்களா? ஆனால் நான் வந்து இதுக்குள்ளே வரும்போது அப்படிலாம் யோசிக்கல. நம்ம வந்து தேவைப்படும் போது தானே வாங்கணும். இப்போ வந்து மொத்தமாக மாதத்துக்கு ஒரு டைம் வாங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுலாம் நான் வந்து யோசிக்கல. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் வாங்க தானே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வாங்குறது மூலிமா நம்மளால் சம்பாதிக்க முடியுது. அது மட்டும்தான் வந்து என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அதெல்லாம் தூக்கி நான் ஒரு பக்கம் வச்சுட்டேன். எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், வீட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான். இதில் இல்லாதது தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஹேர் ஆயில், ஓகேங்களா, இது வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டிங் அது இருக்கட்டும். பாருங்கள், இன்ஜின் ஆயில், ஓகேங்களா, மேக் டிரைவர் வந்து இது வந்து பார்த்தா 2 வீலருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல வந்து அந்த மைலேஜ் அப்படின்றது நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? வண்டி வந்து தெளிவாக இருக்கும். ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் சவுண்டு அந்த மாதிரின்றது எதுவும் கேட்காது. ஓகேங்க. இது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அதனோட பேக் தான் இவ்வளோ தான் வரும். சரிங்களா? இது சின்னதாக இருக்கே, இதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்தளவுக்கு ரிசல்ட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? எல்லோரும் வந்து இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நானும் என்னோடய ஃப்ரெண்டு வண்டிக்கு வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க்கு, ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டு வரோம்னா இது குடிக்கும் போது அந்த டயர்டு இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? வெயில் டைம்லாம் பார்த்தா நல்லா கடுமையாக வேலை செய்துட்டு வர மாதிரி. இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்கன்னா, இப்போ இந்த 100 நாள் வேலைக்கெலாம் போகிறாங்கன்னா அவங்க போயிட்டு வந்துட்டு இதை குடிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டு, ஓகேங்களா? பேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பேஸ்ட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நேனோ இந்த பேஸ்ட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஒயிட்னிங் பேஸ்ட், ரெண்டுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நம்ம ஏதாவது பேஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுறோம்னா உண்மையாக அது வந்து பிடிக்கல. ஓகேங்களா? இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அக்ரி ப்ராடக்ட், ஓகேங்களா? இப்போ அக்ரி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்குது. ஓகேங்களா? அக்ரி 82, அக்ரி மாசு, அக்ரி ஹியூமிக்கு, ஓகேங்களா? இது வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து அவைலபிள் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்து கொடுக்கறதுக்கு தான். ஓகேங்களா? எனி டைம் இப்போ நீங்களும் சரி சிட்டி சைடில் இருக்கீங்க, ஓகே, பட் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அக்ரி ப்ராடக்ட் அப்படின்றது இருக்கணும். இந்த 82 மாஸ் இது ரெண்டுமே வந்து முக்கியமான ப்ராடக்ட். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பூச்செடி இருக்குது, கத்திரிக்காய் செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல பூ வச்சு காய் காய்க்கும். சரிங்களா? அடுத்தது பிபி கிரீம், இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கினது. ஓகேங்களா? இன்னும் அனுப்பாமல் இருக்கேன். இந்த மந்த்து பர்ச்சேஸ் பண்ணது தான். உடனே அனுப்பிடணும். இதுவுமே வந்து அவங்க ரெகுலராக வந்து கேட்பாங்க.
ஓகேங்களா. பிபி கிரீம் வந்து வெளியில் வந்து அவ்வளோவா எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களும் வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபேஷியல் கிட்டு இது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. இது இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கினது தான். யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மீட்டிங்கில் பார்த்துட்டு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து துணி பவுடர். ஓகேங்களா. துணி பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பவுடராகவும் வச்சுருக்கேன், லிக்யூடாகவும் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளே வாங்கலைன்னா எப்படி அப்படின்றதுனால எப்பவுமே இதுவும் வாங்கிடுவேன். வாங்கிட்டு வரலாம் அம்மா வந்து சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. வாங்கிட்டு வரவே எப்படி துணி துவைக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. துணிலாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா அழுக்கு போகுது. ஓகேங்களா. வீட்டில் வந்து அதுக்கு முன்னாடிலாம் அழுக்கே ஒரு சிலது போகாது, கரையே போகாது. ஓகேங்களா. ஆனால் இப்போ யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து கரை போகுது. ஓகேங்களா. இதுவுமே எங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் அம்மாவுக்கு. சரிங்களா. அப்புறம் வந்து வெஸ்கேர். இது வந்து பாருங்க, இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் நம்ம மூவ்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த ப்ராடக்ட். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம வெஸ்டேஜ்லேயுமே இருக்குது. இது யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்குது. ஓகேங்களா. மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு வந்துடும் வெஸ்கேர் வந்து. ஓகேங்களா. அம்மா வாங்கிட்டு வருவேன். சரிங்களா. அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அடிக்கடி இந்த கை கால் அப்படின்றது வலிக்கும். ஓகேங்களா. அவங்களுக்காண்டியே வந்து நான் வாங்கிடுவேன். வாங்கிட்டு வரலனாலும் கேட்பாங்க அவங்க வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு சில பேர் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுமே வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. எனக்கு ஒன்று வாங்கிட்டு வைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து ஹேண்ட் வாஷ். பாருங்க, நம்ம வந்து கை கழுவுறோம் அப்படின்னா சும்மா அப்படியே தண்ணி மட்டும் பட்டுட்டு கழுவுனா முடிஞ்சது அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அது மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகேங்களா. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பல விதமான கிருமி வந்து இருக்கும், கிருமி நாசினி. ஓகேங்களா. அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம சும்மா வெறும் தண்ணியில் மட்டும் கழுவிட்டு போயிடுறோம். இல்லைனா துணி சோப்பு வச்சு நம்ம கழுவுவோம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வந்து நான் எப்போவுமே வாங்கிடுவேன். ஓகேங்களா. வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா கூட இது வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து சிஎம்டி ஸ்டிக்கர்லாம் பிஞ்சு போச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க. இதுவுமே சரி பாருங்க, நான் வேலைக்கு போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகேங்களா. நான்லாம் வேலைக்கு போகிறதே கஷ்டம். அப்படி வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அவ்வளோ டயர்டாகிடுவேன். சரிங்களா. இதை குடிக்கும் போது அந்த வேலை என்னமோ கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்காது. இது குடிக்கலன்னா அவ்வளோதான், வேலையை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இது குடித்த உடனே டயர்டு எல்லாமே போயிடும். நீங்களும் எல்லாருமே இந்த சிஎம்டி வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தா எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா 1 லிட்டருக்கு 7 ட்ராப்ஸு அவ்வளோதான். சரிங்களா. இது வந்து பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் மட்டும்தான் ஊற்றணும். சில்வர் பாத்திரம் அந்த மாதிரியெல்லாம் இந்த லிக்விட் வந்து விடக்கூடாது. பிளாஸ்டிக் கேனில் மட்டும்தான் இது தண்ணியில் விட்டு குடிக்கணும். அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்டு. இது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். சரி, இதுவும் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின். ஓகேங்களா. இதையும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்காண்டி. ஓகேங்களா. நம்ம ஷாம்பு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம இதுவும் சேர்ந்து எடுத்துக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. பெட்டர் ரிசல்ட் இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை யாருக்கா இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பயோட்டின் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட அப்ளைனை கேட்டுட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரி, உடனே நீங்கள் வாங்கிடாதீங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா. ஃபேஸ் வாஷ் பாருங்கள். எனக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸே இருக்காது. அப்படியே வந்தாலும் எப்பயாவது ஒரு டைம் அப்படி தான் வரும். சில பேருக்கு வந்து நிறைய வந்து கொச கொசன்னு இருக்கும். ஓகேங்க. அந்த மாதிரி எனக்கு கிடையாது. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதால எனக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் வர்றது கிடையாது. ஓகேங்களா. இதுவுமே வந்து நல்ல ப்ராடக்ட். இதுவுமே எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து வாங்கி கொடுப்பேன். என்னோட ஃப்ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. பிம்பிள்ஸ்ன்றதே வர்றது கிடையாது. அடுத்து வந்து ப்ரஷ்ஷு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷெலாம் வந்து நம்மளோட அதாவது நம்ம வாங்குற ரேட்டுக்கு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரஷ் வந்து 50 ரூபா 55 ரூபான்னு வருது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிக்கிறீங்க. பொதுவாக வந்து நம்ம வெளியில் வாங்குறோம்ல, ஒரு 20 ரூபா 30 ரூபான்னு ஒரு ப்ரஷ் வாங்குறோம்ல, அது எவ்வளோ நாளைக்கு வரும் யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் வருமா? ஒரு 2 மாதம் வருங்களா? இது பார்த்தா 4 மாதம் 5 மாதம் வரும். இது வந்து தேஞ்சு போகிறதே கிடையாது. ஓகேங்களா. அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதனோட ரேட் 50 ரூபான்னு சொல்லிட்டு விற்குது. இன்னும் 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கணுமான்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா. மற்ற ப்ரஷ்ஷாக இருந்தால் இது ஃபுல்லாக அப்படியே நஞ்சு போயிட்டு இருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் காலியாகும். அதை தேஞ்சு போக மாட்டேங்குது. நம்மளாவே போட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டதா உண்டு. இப்போ ஆயில் எல்லாமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இந்த ஷாம்பு இருக்குது. சரிங்களா. இது வந்து பார்த்தா முடி கொட்டுற பிரச்சனை அப்படின்றது இருக்காது எனக்கு. அப்புறம் பாத்திரம் விளக்குறது. ஓகேங்களா. இதுவும் வந்து வாங்கிறது எப்போவுமே. சரி, பாருங்கள் எல்லாமே வந்து வாங்குறது தான். வெஸ்டியில் இருக்கிற பொருள் எல்லாமே சப்ளிமெண்ட்டு, கைரோலினா, கால்சியமு, அப்புறம் வந்து காஃபி தூள். ஓகேங்களா. அப்புறம் மவுத் வாஷு, டாய்லெட் கிளீனர் இருக்குது பாருங்கள். சரிங்களா. இது எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால தான் வாங்குறது. ஓகேங்களா. அதனால் வந்து எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரோட்டீன் பவுடரும் இதையும் சொல்ல மறந்துட்டேன். ப்ரோட்டீன் பவுடர். ஓகேங்களா. இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பாலில் போட்டு நம்ம குடிக்கலாம். ஓகேங்களா. சில பேர் வந்து சும்மாவே வந்து சாப்பிட்றாங்க. நானும் சில டைமில் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால சும்மா டியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் இருக்குது. ஓகேங்களா. பாலில் தான் கலந்து குடிக்கணுன்றதுல நான் அப்படியெல்லாம் சாப்பிட்ருக்கேன்.
சரிங்களா? இதுவும் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள, அதாவது குழந்தைன்னா ஒரு 4 வயசு 5 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இதை வாங்கி கொடுங்க, இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர். சரிங்களா? சரி, ஓகே, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் வாங்காதவங்களாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணாதவங்களாம் உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நாளையிலேருந்து இந்த இயரே முடியுது, அதாவது இன்னையோட இயர் முடியுது, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுன்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா எடுத்து பண்ணுங்க. சரி, வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இருந்தாலும் உங்களோட அப்ளைன் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்பீச் நான் முடிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். நிறைய ப்ராடக்ட் எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து சில்வராணி சிஸ்டர் நீங்க பேசுங்க. அதுக்கு அடுத்து கலைச்செல்வி சிஸ்டர் ரெடி ஆயிருங்க. சில்வராணி சிஸ்டர் பிரான்ச் டைரக்டர் நீங்க பேசுங்க. பிரதர் வாய்ஸ் ஆடியபிளா இருக்குங்களா? வாய்ஸ் கேக்குது, பேசுங்க சிஸ்டர். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஐ எம் சில்வராணி, சில்வர் டைரக்டர். ஸோ இன்னைக்கு நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ கௌதம் பிரதராக இருக்கட்டும், சூர்யாஸ்ட் எல்லாருமே நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என்னுடைய சைடில் ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அக்ரி ப்ராடக்ட் கூட நம்ம வெஸ்டீஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸு, லிப்ஸ்டிக்கு, ஐலைனர் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வெஸ்டீஸில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னால் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி காமிக்க முடியாது, அண்ணா வீட்டில் இருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் பற்றி நான் பேச போகிறேனோ அதை நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பற்றி காமிக்கிறேன். பிரதர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சிஸ்டர், பேசுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பேச போற ப்ராடக்ட் வந்து அஷூர்ல விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி தான். ஸோ இது எதை வச்சு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா கக்காடு பழம், அதை வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே வந்து அதிகமான விட்டமின் சி உள்ள பழம் அப்படின்னா அந்த கக்காடு பழம் தான். ஸோ அதை வச்சுதான் இந்த ஃபோம் அப்படின்றத தயாரிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு அந்த ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஃபங்கல்ஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வராம நம்ம ஸ்கின்னை வந்து எந்த ஒரு டிசீஸ்லையும் வராம பாதுகாத்து கொடுக்கும். ஸ்கின்ல உள்ள டஸ்டா இருக்கட்டும், டாக்ஸினா இருக்கட்டும், ஸோ அதில் உள்ள நச்சுக்களை அதிகப்படியாக வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு சிலர்லாம் வந்துட்டு வயசு வந்து சின்ன வயசா இருக்கும், நம்ம ஃபேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா முகசுருக்கம் ஏற்பட்டு வயசானவங்க மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு அந்த பிரச்சனை நமக்கு வராம இருக்கணும், ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட இந்த ஃபேஷியல் ஃபோமை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம அந்த நுர மாதிரி தான் இருக்கும். நம்ம காலையிலயும் சரி, வெளில எங்கேயாச்சும் இப்போ ஆஃபீஸ் போவீங்க, இப்போ ஸ்கூலுக்கே பசங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க லைட்டா அந்த இதை அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப பிரைட்டிங்காகவும் இருக்கும். நம்மளோட இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாமே வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப பிரைட்டா இருக்கும். இது ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வச்சிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சாக்கோ ஃபீல் ஆஃப் மாஸ்க். ஸோ ஃபேஸ் ஃபார்ம் வந்து இதை நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கு. ஸோ தாராளமாக எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாக்கோ ஃபீல் ஆஃப் மாஸ்க். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேகன் ப்ராடக்ட். வேகன் அப்படின்னா என்னன்னா அந்த இயற்கையான நேச்சுரல் இருக்கு இல்லையா, பழங்கள் காய்கறிகள் இதை வச்சுமே தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிதான் இந்த வேகன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு சல்ஃபேட் ஃப்ரீ இருக்கு, அண்ட் பேரகன் அதாவது பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுலாம் இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிக்கல. அண்ட் விலங்குகள் அதாவது அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அனிமல்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது. 100% வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதை வச்சு தயாரிக்கிறாங்க அப்படின்னா மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில் உள்ள கறி தோலைகளையும் வைரத்தில் உள்ள இந்த டஸ்ட்டுகளையும் அதை எக்ஸ்ட்ரா துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் இந்த சாக்கோ ஃபீல் ஆஃப் மாஸ்க் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கண்ணு வந்து படக்கூடாது, உதட்டுலயும் படக்கூடாது, கண்ணை சுத்தி அப்படியே நம்ம வந்து நெத்தி கண்ணத்துல எல்லாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கீழே இருந்து மேல அப்படியே நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அப்படியே தோல் உறிஞ்சு வரும். இது எடுக்கும் போது நம்மளுக்கு பெயினா இருக்கும் அப்படிலாம் கிடையாது, ஸ்மூத்திங்காவே வரும். ஸோ நீங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிலருக்குலாம் மூக்கு பக்கத்துல இந்த பிளாக் டாட்ஸ் இருக்கும், ஒயிட் டாட்ஸ் இருக்கும், இல்ல அந்த கோடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்குல கன்னத்து பக்கத்துலயே லைட்டா சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி எல்லாம் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணாலே போதும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இப்போ சண்டே அந்த மாதிரி கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு 1/2 hour கழிச்சு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ எனக்குமே அந்த மூக்குக்கு மேல வந்து லைட்டா பிளாக் ஓடி இருக்கும். இதை நான் டெய்லி அதான் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த
ப்ராப்ளம் எல்லாமே கியூர் ஆயிருக்கு. ஸோ யூஸ் பண்ணாதவங்க இந்த ப்ராடக்ட்டும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட ஒரிஜினாலிட்டி ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே நம்மளுக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்கும், சாஃப்டா இருக்கும். ஸோ இதுவுமே தாராளமா எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்லா கேப்சூல். ஸோ ஆம்லா கேப்சூல் அப்படின்றது இது டெய்லியுமே நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்னொன்னு எடுத்துப்பேன் டெய்லி. ஸோ இது எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ எனக்கு சளி அந்த இருமெல்லாம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நான் ஆம்லா கேப்சூல் அப்படின்றத எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து புரோட்டீன், ஃபைபர், அயன், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ டெய்லியுமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். வைட்டமின் சி இருக்கிறனால இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இதய சம்பந்தமான பிரச்சனை வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்கும். ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தி ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்மளுக்கு தடுக்கும். அந்த ஹீமோகுளோபின் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர்லாம் பிளட்லாம் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ இதை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் கண் பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ மொபைல் அதிகமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கும் இந்த ஆம்லா கேப்சூல் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். ஹேர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது உதவும். வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் இது பயன்படுத்தும். அண்ட் புற்றுநோய் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடாது, இதுல வந்து நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கு. ஸோ டைஜஸ்டிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆம்லா கேப்சூல் வந்து இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம ப்ராப்ளம் இருக்கவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்க ஜென்ரலாவே யார் வேணாலும் இந்த கேப்சூல் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப்சூலும் வாங்கி யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. விஷுவல். ஓகே சார், சூப்பரா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கலைச்செல்வி சிஸ்டர் நீங்க வந்து பேசுங்க. அதுக்கு அடுத்து தீபா சிஸ்டர் பிரான்ச் டைரக்டர் நீங்க ரெடியா இருங்க. கலைச்செல்வி சிஸ்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. கலைச்செல்வி சிஸ்டர் நீங்க வந்து பேசுங்க. ஜூம்ல பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன்ல அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் வருங்க, அதை நீங்க டச் பண்ணிட்டு நீங்க பேசிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. அடுத்து கடைசியா நீங்க பேசுங்க சிஸ்டர். அடுத்து தீபா சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசுங்க. தீபா சிஸ்டர் பிரான்ச் டைரக்டர் நீங்க வந்து பேசுங்க. ஓகே சார், வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்கு சிஸ்டர், பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன், குட் மார்னிங். ஐ எம் தீபா, பிரான்ச் டைரக்டர். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்ளைன் முருகன் சாருக்கு ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ். நான் இப்போ வந்து 5 ப்ராடக்டை பற்றி உங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன் சார். நான் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணலை. ஓகே 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 சார், தேங்க்யூ. 5 ப்ராடக்டை பற்றி உங்ககிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சைனஸ் ப்ராப்ளம். இங்கிலீஷ் மெடிசன் மோஸ்ட்லி என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஃபீவர் வந்து நல்ல காய்ச்சலாக இருந்தால் கூட ஒரு பேராசிட்டமால் போட்டாலே என்னால் எழும்பி உட்காரக்கூட முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த குடல் அழற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தலைவலி அதிகம் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் போவேன், மெடிசன் வாங்கிட்டு வருவோம். ஒரு டோஸ் சாப்பிட்டாலே நெக்ஸ்ட் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் எலும்பி இருக்க முடியாது, பயங்கர தலை சுத்தா இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கே சகிக்காது, அவங்களே சொல்லுவாங்க சரி வேண்டாம், தலைவலி வரும்போது சாப்பிடலாம் அப்படின்னு. தலைவலி ஓவர் ஆகும்போது ஒரு டேப்லெட் சாப்பிடுவேன். அது அப்படி போயிட்டே இருந்தது. நாள் போக போக தலைவலி ஓவர் ஆயிடுச்சு. அம்மா கொண்டு போகிற ஹாஸ்பிட்டலும் இல்லை. அப்புறம் ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்க வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க சளி உறைஞ்சி சவ்வாயிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அம்மா அதை கேட்டுட்டு உடனே அழுதாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, 3 மாசத்துக்கு வந்து மெடிசன் வந்து கன்டினியூவா நீங்க எடுங்க, அப்புறமா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் என்னால தான்
மெடிசன் சாப்பிட முடியாது இல்லையா. தலைவலி ஓவர் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் போய் நர்வ் இன்ஜெக்ஷன் போட்டு வருவேன். நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஹெச்எம் வந்து லீவ் எல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னன்னா சித்தா மெடிசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா டாக்டர்கிட்ட அம்மா கூப்பிட்டு போனாங்க. சித்தா டாக்டர் வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவுமே வந்து பார்க்கவே இல்லை. அவர் கைப்பிடிச்சு பார்த்து எனக்கு மருந்து கொடுத்தாங்க. எனக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது சுத்தமா இல்லை, சளியும் ஓவரா இருக்குது. நான் மருந்து கொடுக்குறேன், ஆனா கொஞ்சம் வருஷம் வந்து கன்டினியூ பண்ணணும் அப்படின்னா தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாரு. அம்மாவும் ஓகே, எப்படியாவது என் பிள்ளைக்கு வந்து தலைவலி சரியானா போதும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், சித்தா மருந்துனாலே நம்ம வந்து இந்த பொடியை வந்து தேன்ல, நெய்ல, சுடு தண்ணியில, மோர்ல இப்படி எல்லாம் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஹாஸ்பிட்டல் வந்து எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஓவரு. போய் வர்றதுக்கே வந்து மாசம் மாசம் காசு வந்து மருந்துக்கும் போக்குவரத்துக்குமா சேர்த்து 5600 ரூபாய்க்கு மேல ஆகும். எதா இருந்தாலும் மருந்து சாப்பிடும்போது ஓகே. அப்புறம் தலைவலி தான். தலைவலின்னா அதோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் நம்மளால முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்கியூஸ் நிஸ்சாரமா நம்ம சொல்லுவோம் தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த வலி வந்தவங்களால மட்டும்தான் அதை வந்து எவ்வளவு பெரிய கொடுமைன்னு தெரியும். ஒரு சவுண்டு கூட என்னால கேட்க முடியாது. ஓவர் ஸ்மெல்லு அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தேன், அந்த ஸ்மெல் கேட்ட அதுவே எனக்கு ஓவர் தலைவலி ஆகும். அன்னைக்கு நான் நல்லா கஷ்டப்படுவேன். பிள்ளைங்களுக்கே அது தெரியும். அதனாலே அவங்க என்னன்னா எனக்காகவே இந்த ஸ்ப்ரே அடிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறதுனால டிராவல் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டேன். அப்போதான் கடவுள் எனக்கு என்னோட அப்ளைன் மெர்லின் சிஸ்டர் மூலமா எனக்கு வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. வெஸ்டீஜ்ல இருந்து சைனஸுக்குன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்போக்கர் எடுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு குறையவே இல்லை. அப்போ ஒரு நாள் நம்ம டைமண்ட் டைரக்டர் மௌரஸ் போட்ட நான் கேட்டேன், தம்பி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரெஸ்போக்கர், குர்குமின் பிளஸ் இதெல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு குறையவே இல்லை, பயங்கர தலைவலியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, சிஸ்டர் நீங்க ரெஸ்போ கேர் கூட பஞ்சு துளசியும் அம்லா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பஞ்சு துளசி டெய்லி வந்து காலையிலயும் ஈவினிங்கும் நீங்க வந்து டீ குடிக்கும் போது நீங்க அதை எடுத்துக்கோங்க, அப்படி சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே தான் என்கிட்ட வந்து ரெஸ்போ கேரும் பஞ்சு துளசியும் இருந்தது, அம்லா மட்டும் இல்லை. அப்போ உடனே ஒரு பஞ்சு துளசி வந்து அப்பப்போ ஜலதோஷம் வரும்போதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சு துளசியும் ஒரு அம்லா கூட ஆர்டர் போட்டேன். மறுநாள் வந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையுமே மார்னிங்கும் நைட்டும் டீ குடிக்கும்போது எங்க அம்மா எனக்கு வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்னன்னா மார்னிங் ப்ளஸ் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் 15 நிமிஷத்துக்கு பிறகு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் நம்ம அம்லா கூட நான் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 11 மணி டைம்ல சம்திங் லைட்டா சுடு தண்ணியில பஞ்சு துளசியும் போட்டு அம்மா கொடுப்பாங்க. ரியலா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு தலைவலி நல்லா குறைவா இருக்கு. ஆனா ஒரேடியா குறைஞ்சுன்னு நான் சொல்லல, ஆனா எனக்கு இருந்ததுக்கு 90% மேல எனக்கு நல்லா குறைவா இருக்கு. எத்தனையோ வருஷமான சின்ன குழந்தையிலே உள்ள தலைவலி டிராவல் பண்ணா எல்லாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று முக்கியமா நான் சொல்ல விட்டுட்டேன், ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கட்டிலுக்கு அடியில எல்லாம் செக் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம், ஏதாவது பள்ளி பார்த்தா அப்படி ஏதாவது இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்துட்டு எழும்பும்போது உடனே தலை சுத்தம். அதுக்கடுத்து காலைல எழும்பும்போது அந்த நம்ம பூமா தேவியை நான் தொட்டு கண்ணில் வச்சுதான் எழும்புவோம். அப்போல்லாம் எனக்கு நல்லா தலை சுத்தம். அதுக்கப்புறம் எனக்கு தான் வந்து இரும்பு சத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க இல்லையா, நம்ம அயன் ஃபோலிக் எடுத்தேன். என்ன மிராக்கல்னே தெரியல, 3 மாசம் தான் எடுத்தேன். இப்போ எனக்கு தலை சுத்து அப்படின்னா குனிஞ்சிட்டு எழும்பினால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளோட ப்ராடக்ட்ல. அதுக்கப்புறம் ஷதாவரி மேக்ஸ், அது இதுவும் என்னோட ஓன் ரிசல்ட் தான். அதுவும் என்னன்னா எல்லாருக்கும் உள்ள மாதிரி எனக்கும் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல ஓவர் ஸ்டொமக் பெயின், செஸ்ட் பெயின் பிளஸ் பேக் பெயின்லாம் இருந்தது. அம்மா நிறைய லேடி டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போனாங்க, நோ யூஸ். அப்புறம் எனக்கு லாஸ்ட் ஜூலை மந்த்ல இருந்து என்னன்னா சைக்கிளுக்கு வந்து 2 டைம் ஆச்சு. மந்த்லி ஒன்னே நம்மளால தாங்கிக்க முடியாது, அப்போ 2 டைம்ஸ் எப்படி என்னால யோசிக்கவே முடியல. அப்போ என்னன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் அப்படிதான் இருந்தது. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா எவ்வளவு செலவுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஸ்கேன் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இங்கிலீஷ் மெடிசன் அது ஒத்தும் வராது. அதுக்கப்புறம் என்னன்னா செப்டம்பர் மந்த் லாஸ்ட்ல நான் வந்து ஷதாவரி மேக்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். எடுத்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னன்னா செப்டம்பர் மந்த், அக்டோபர் மந்த்ல இருந்து எனக்கு வந்து கரெக்டா அந்த 28, 29 அந்த கரெக்டா சைக்கிளுக்கு வந்து இப்போ வந்து இருக்குது. அதுவும் இல்லை அந்த கொடுமையான அந்த ஸ்டொமக் பெயின், பேக் பெயின் அப்படி எதுவுமே இல்லை.
அம்மா எப்பவுமே எங்க ரிலேஷன்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை எவ்வளவு சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டது, வேற வரையில இப்ப வந்து கடவுள் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியால வந்து அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு. ரியலி ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்டான ரிசல்ட். 5600 மேல எனக்கு தலைவலிக்கு மட்டும் மாசம் மாசம் செலவாயிட்டு இருந்தது. இப்ப ஜஸ்ட் 1150 போதும் என்னோட தலைவலிக்கான மருந்துக்கு. நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நாம வந்து 100% நம்பி நம்ம எடுத்தா அதான் நமக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஷிவல்த். ஓகே சார், சூப்பரா பேசினிருந்தீங்க. அடுத்து ரம்யா 12% நீங்க வந்து பேசுங்க. ஒரு second. Okay. அவங்களோட எக்ஸ்பிரஷன் இது பண்ணுங்க ப்ரோ, அவங்க இல்லை நமக்கு. சரி, ஓகே ப்ரோ, ஓகே. அவங்க இல்ல, திவ்யா இருக்காங்களா பாருங்க. ஓகே, திவ்யா 12% நீங்க வந்து பேசுங்க சிஸ்டர். திவ்யா குட் உங்களுக்கு மார்னிங். குட் மார்னிங் ப்ரோ, வாய்ஸ் ஆடிபிள்ங்களா? கேக்குது சிஸ்டர், பேசுங்க. குட் மார்னிங் லீடர்ஸ், என் பேர் தியா, 12% பிஎஃப்டிடி. என்னோட கிரேட் அப்ளைன் தீபா சிஸ்டர். நான் இப்போ வந்து ஹேர் ஆயிலும் அண்ட் ரிச் ஷாம்பு பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு வந்து முடி வந்து அவ்வளோக்கா சீக்கிரமாக கொட்டாது. எனக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முடி அவ்வளோவா கொட்டாது. இருந்தாலும் எனக்கு தலையில் பேனீர் இருக்கும் போது அந்த பேன் மருந்து போட்டனால ஹேர் வந்து ரொம்ப கொட்டிடுச்சு. நிறையவே கொட்டும், நிறைய கொட்டும் எனக்கு நிறைய கொட்டும். அப்போ நான் என்னால் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு முடினா ரொம்ப பிடிக்கும். நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது யூஸ் பண்ணால் முடி மறுபடியும் கொட்டிருமான்னு ரொம்பவே பயந்தேன். ஆனால் நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாருமே சூப்பராக ரிசல்ட் சொல்கிறனால சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த ஹேர் ஆயிலும் அண்ட் ஷாம்பு வாங்கினேன். ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணது 3 நாளில் எனக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சுது. எனக்கு பழையபடி முடி அவ்வளோக்கு கொட்டலை. எப்போதும் கொட்டுறதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொட்டுச்சு. சிக்கு எடுக்கவும் ஈஸியாகவும் இருந்தது. ஆனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குளிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி செய்யலை. ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் தான் தலைக்கு குளிச்சேன் இந்த ஷாம்பு போட்டு. முடி வந்து ரஃப்பாக தான் இருக்கும் எனக்கு, ஆனால் ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணவும். ரிச் ஷாம்பு என்னோட ஹஸ்பண்ட் கூட யூஸ் பண்ணாங்க. அவங்களோட முடி கூட பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருந்தது. டெய்லி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதில் எந்த கெமிக்கல் இல்லாதனால ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்களுக்கும் முடி கொட்டலை. என்னோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருச்சு. இதை என்னோட ஹேர் பார்த்துட்டு என்னோட அக்கா கூட கேட்டிருக்காங்க எனக்கு வாங்கி கொடு அப்படின்ட்டு. இப்பதான் வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு. எங்க அக்கா கேட்டிருக்காங்க வாங்கி கொடு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சிவக். ஓகே, ஓகே, ஓகே சிஸ்டர். ஓகே, டைம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நேம் கொடுத்துருந்தீங்க. பேசாதவங்க பாத்தீங்கன்னா அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா பேசிக்கலாம். நீங்க இருக்கிற அந்த மீட்டிங் ஃபீட்பேக் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மீட்டிங் வந்து முடிச்சிடலாம். ஓகே.